ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சேரன் ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காண்ட்ருக்காங்க. பலத்த யோசனை. இப்போது நிலா வராங்க. அண்ணா என்னென்ன இவ்வளோ நேரம் இங்கேயே உட்காண்ட்ருக்க, என்னமோ யோசிச்சுட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நிலா பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நிலா பேசுகிறத கவனிக்காமல் இங்கே நம்ம சேரன் வந்து தம்பிங்களை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கே நம்ம சேரனால் அவங்க தம்பிங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோ, அவங்களுக்கு எதுவும் நல்லது நடக்காமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு அந்த யோசனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே நிலா திரும்ப அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சேரன் இருந்துட்டு, ஐயோப்பா நிலா நீ எப்பப்பா இங்கே வந்த, என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னென்ன எவ்வளோ நேரமாக உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் எதுவுமே கவனிக்காமல் ஆழ்ந்த யோசனையில் இருக்கீங்க, அப்படி என்னென்ன நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு என்னப்பா வேணும் சொல்லுப்பா, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், அண்ணே நீங்கள் எனக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க வேண்டாம், என்ன அப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்க, உங்கள் முகமும் சரியில்லை, ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, என்னாச்சுண்ணே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது ஒன்றும் இல்லைப்பா, என்னால் என் தம்பிங்களோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதட்டம், அந்த ஜோசியக்காரங்க சொன்னது எனக்கு உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குப்பா, ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்னுடைய ஜாதகத்தால் என் தம்பிங்களுக்கு நல்லது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா அதை என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாதுப்பா, அதான் அதே யோசனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்ன அந்த ஜோசியர் தான் கண்டபடி வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு போயிட்டாரு, அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் வீட்டை விட்டு போனதுக்கு உங்கள் தம்பிங்க எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும்லன்னு, பல்லவன் எவ்வளோ வருத்தப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் சோழன் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து உங்களை தேடிடுவார், அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே அவ்வளோ லவ் அன்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு, அந்த அளவுக்கு உங்கள் தம்பிங்க எல்லாருமே ரொம்பவே துடிச்சு போயிட்டாங்க. இப்போவும் நீங்கள் அந்த ஜோசியர் சொன்னதவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், என் மேலே உயிராக இருக்கானுங்க என் தம்பிங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கணுன்ட்டு எனக்கும் ஆசை இருக்கும்லப்பா, என்னால் அது நடக்காமல் அவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்துருச்சுன்னா அது எப்படிப்பா என் மனசு ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து அதுவே நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சோழன் வராங்க. என்ன 2 பேரும் மீட்டிங் போட்டு இருக்கீங்க பாசமலர் அப்படின்னு சொல்லவும், உடனே நிலா இருந்துட்டு, ஏங்க இங்கே பாருங்க, அண்ணனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கான். ஏன் எதுக்காக குற்ற உணர்ச்சியாக இருக்குது? அது வந்து உங்களுக்கு எதுவும் நல்லது நடக்காதான், அண்ணன் ஜாதகம் ரொம்ப தப்பாக இருக்குல்ல, அதனால் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. என்னென்ன அதவே நினச்சிக்கிட்டு இருக்க, எனக்கு நீங்கள் தானே ரொம்ப முக்கியம், நீங்கள் இந்த வீட்டில் எங்கள் கூட இருக்கணும், அது மட்டும் போதுண்ணே. இல்லை சோலா, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்ல, ஆனால் என்னென்ன இல்லைடா அந்த ஜாதகம் அதெல்லாம் பொய்யினே அப்படின்னு சொல்லவும், அது எப்படிடா பொய்ன்னு சொல்ல முடியும், நம்ம வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த ஜோசியர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் ஜாதகத்தில் இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போனார்ல, அது எப்படிடா பொய்யாகும், அண்ணா ஜாதகம் எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு நான் நிரூபித்து காட்டவா அப்படின்னு சொல்லவும், அதை எப்படிடா நிரூபிக்க முடியும், அண்ணே நான் நிரூபிப்பேண்ணே அப்படின்னு சொல்லவும், உடனே நிலா இருந்துட்டு, சோழன் நீங்கள் நிரூபிச்சிருவீங்களா எப்படி, அதெல்லாம் உங்களுக்கு நேரில் காட்டுறேங்க, இதோ உடனே வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு பல்லவனை கூட்டிக்கிட்டு வெளியே போகிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, அண்ணா இவங்க 2 பேரும் எங்கே தான் போகிறாங்க சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லவும், இருமா போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணா எங்கண்ணா போக போகிறோம் அப்படின்னு சொல்லவும், ஜோசியரை பார்க்கறது தான். திரும்பவுமா, ஏற்கனவே ஜோசியரால் தான் நம்ம குடும்பமே அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போனது உங்களுக்கு தெரியும்ல, அண்ணன் கூட வீட்டெல்லாம் விட்டு போய் நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், திரும்பவும் ஜோசியரை பார்க்கவே போகிறோமா அப்படின்னு சொல்லவும், அது ஒன்றும் இல்லைடா, நடந்த பிரச்சனைக்கு எல்லாமே அந்த ஜோசியர் தான் காரணம், அதே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கிறதுக்கும் அந்த ஜோசியர் தான் இப்போ தேவைப்படுறாரு, என்ன நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே, இருடா பல்லவா எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியரை ஒரு 4-5 பேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு நடேசன் இருந்துட்டு, டேய் என்னடா ஒரு ஜோசியக்காரன் வந்ததுக்கே ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான், நீ என்னடானா 4-5 ஜோசியக்காரங்களை கூட்டிகிட்டு வந்திருக்க, யோ உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து போயிடுறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியாக ஒவ்வொருத்தராக ஜாதகம் சொல்கிறாங்க. இப்போ சேரனோட ராசிக்கு ஒரு ஜோசியர் இருந்துட்டு, ரொம்ப நல்ல ஜாதகம், இவர் ரொம்ப நல்லா வாழுவார், ஊர் முழுக்க இவருக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு பல்லவனும் நிலாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க.
இன்னொரு ஜோசியர் வந்து இவர் ஜாதகத்துக்கு குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயம் இவர் ஜாதகத்தில் கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலாவும் பல்லவனும் அதை பார்த்துமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு சோழன்கிட்ட, டே சோழா என்னடா இதெல்லாம் அப்படின்ட்டு, இரு பொறுமையாயிரு, இன்னும் 3-4 ஜோசியர் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்டேயும் என்ன ஏதுன்னு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் சொன்னதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்றத மட்டும் எல்லா ஜோசியருமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோசியர் எல்லாரையுமே அனுப்பிடுறாங்க. இப்போது நம்ம சேரன் கிட்ட போயிட்டு சோழன், அண்ணே இப்போவாவது புரிஞ்சதா அண்ணே, ஒவ்வொரு ஜோசியரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க, இதிலருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் கிட்ட சொல்கிறாங்க. ஆமாடா சோழா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கடா, அப்போது ஜாதகம் பொய்யாடா அப்படின்னு சொல்லவும் உடனே நிலா பல்லவன் எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க. எப்படியோ அண்ணனுக்கு குழப்பம் தீர்ந்துச்சு, இப்போ அவர் ரொம்பவே ரிலாக்ஸாக அந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. எல்லா ஜோசியருமே அது ஒன்று மாற்றி சொன்னாங்க. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் எல்லாரும் குறிப்பாக சொன்னாங்கல்ல, குலதெய்வத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை யாரையாவது கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அப்போது குலதெய்வத்து கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, அண்ணே நாளைக்கே நல்ல நாள் தானே, நம்ம நாளைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க. அண்ணே வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா நிலா, நீ ஆஃபீஸ்க்கு போப்பா, நான் பார்த்துக்கிறேன் எல்லா வேலையும் அப்படின்னு சொல்லுவோம். அண்ணே என்னண்ணே நீங்கள் மட்டும் எப்படிண்ணே ஒத்த ஆளாக இருந்து எல்லா வேலையும் செய்ய முடியும்? இன்றைக்கி யாருமே காலேஜுக்கு வேலைக்குன்னு சொல்லிட்டு யாருமே போக வேண்டாம், நம்ம எல்லாருமா ஒன்று சேர்ந்து இந்த வீட்டை க்ளீன் பண்ணிடுவோம் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக பார்க்குறாங்க. ஒருத்தவங்க ஒட்டடை அடிக்கிறாங்க, ஒருத்தவங்க மேலே இருக்க பொருளை எல்லாத்தையுமே எடுத்து தூசியெல்லாம் தட்டி வைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம பல்லவனோட அம்மா ஃபோட்டோவை திரும்பவும் நம்ம பல்லவன் வந்து பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நம்ம பல்லவன். நிலா இருந்துட்டு, டே பல்லவா என்னடா எதுக்காகடா இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, என்னவோ தெரியல ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, டே கையில் என்னடா அப்படின்னு சொல்லவும் ஒன்றும் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம நிலா இருந்துட்டு கையில் இருந்த ஃபோட்டோவை வாங்கி பார்க்குறாங்க. என்ன பல்லவா, உன் அம்மா ஞாபகம் வந்துருச்சா, உன் அம்மாவை பார்க்கணும் போல் உனக்கு இருக்கா பல்லவா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அண்ணி, என் அம்மா எங்கே இருக்காங்க, இல்லை உயிரோடு இருக்காங்களா இல்லையா, அவங்கள பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும், என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் அம்மா என் கூடவே இருந்தாவும் நல்லா இருக்குன்னு தோணுது, அம்மாவும் இங்கே வந்துட்டா நல்லா இருக்கும்ல, ஊரில் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பாவை பற்றி, அப்பா இருந்துட்டு 2 பேரையும் கொலை பண்ணதா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் என் அம்மா உயிரோடு இருக்காங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல, அப்படி உயிரோடு இருந்தால் அவங்க இதே வீட்டுக்கு வந்துடலாம்ல, வந்தால் ஜாலியாக தானே இருக்கும், நம்ம வீட்லேயும் 2 பொம்பளைங்க இருப்பாங்கள்ல, நீங்கள் ஒன்று என் அம்மா ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இங்கே நம்ம நிலா இருந்துட்டு, டே பல்லவா எல்லாமே நல்லதாகவே நடக்கும்டா, அவங்க அம்மாவை நினச்சாலாம் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அவங்க உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா உன்னை தேடி வரதான் செய்வாங்க, வருவாங்க கண்டிப்பாக, அந்த கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நமக்கு நல்லதாக தாண்டா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து பல்லவனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டை ஃபுல்லாக அடித்து தொடச்சி பெருக்கி க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிஞ்சது. இப்போ துணி மட்டும் துவைக்கணும். சேரன் கிட்ட, அண்ணே நான் துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு வந்துடுறேண்ணே, நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே சேரன் இருந்துட்டு, என்ன பண்ணிடலாம், எவ்வளோ துணி இருக்குது, இது எல்லாத்தையுமே நீ ஒத்தால துவைக்க முடியுமா, நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சிடலாம், அண்ணே விடுங்கண்ணே இருக்கட்டும் நான் துவைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு பண்ணிலா, நீயும் தான் எங்கள் கூட சேர்ந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ண, நீயும் டயர்டாக தானே இருப்ப, ஒரே அடியாக ஒரே மிட்டா இந்த வேலை எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமா சேர்ந்து துணி துவைச்சி காய போட்டுடுறாங்க. இப்போ எல்லா வேலையுமே முடிஞ்சுது. காலையில் எந்திரிச்சதுமே எல்லாருமே குளித்து முடிச்சுட்டு கோவிலுக்கு போகிறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நடேசன் இருந்துட்டு, என்ன வீட்டவே தலைகீழாக மாற்றி வச்சுருக்கீங்க, இவ்வளோ க்ளீனாக இருக்குது, இப்படி இருந்தால் இந்த வீடு நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லவும் உடனே பல்லவன் இருந்துட்டு, உங்களுக்கு எப்போவுமே அழுக்காக இருந்தால் தான் பிடிக்குமா, க்ளீனாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுற மாதிரி பேசவும், டே சிலிவண்டு நீ எல்லாம் பேசவே கூடாது, சும்மா இருடா, என்னவோ இன்றைக்கி நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல நல்லா தான் க்ளீன் பண்ணியிருக்கீங்க, சரி எதுக்காக திடுப்புன்னு இப்படி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நிலா இருந்துட்டு, அங்கிள் நம்ம எல்லாருமே நாளைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லவும், குலதெய்வத்துக்கா
எதுக்காக போய்க்கிட்டு அப்படின்னு சொல்லவும், இல்லை வந்த ஜோசியர் எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே விஷயத்த மட்டும்தான் சொன்னாங்க, குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஒரு வேளை போயிட்டு வந்தாவாவது நம்ம வீட்டில் ஏதாவது நல்லது நடக்குமான்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த வீட்டில் நல்லது நடந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக சைக்கிள் எடுத்துக்கிட்டு இப்போது கடைக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு விடுங்க, அதெல்லாம் அவர் எப்போவுமே இப்படி தான் பேசிட்டு போவாங்க, அவங்க வரலனாலுமே பரவாயில்ல, நம்ம எல்லாருமா கோவிலுக்கு போயிட்டு ஜாலியாக சாமி கும்பிட்டுட்டு வருவோம், கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி நிலா, நீ உட்காரு, நான் போயிட்டு டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து எல்லாருக்குமா டீ போடுறதுக்காக போகிறாங்க. இப்போது சேரன் சரி நம்ம சோழன், பல்லவன், பாண்டியன், நிலா இவங்க எல்லாருமே ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பாண்டியனுக்கு ஒரு கால் வருது. நம்ம வானதி தான் பண்ணுறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, அண்ணா யாருண்ணே, வானதியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டே சும்மா ரெடா, நான் வெளியே போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பல்லவனும் சோழவனும் பாண்டியனை இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நீ இங்கேயே பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் ஸ்பீக்கரில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் வந்து ஆன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு விட்டுறாங்க. டி என்னடா எதுக்காக ஸ்பீக்கரில் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தி இருந்துட்டு, ஹலோ பாண்டின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ணா பேசுனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிலா பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாண்டி என்னடா பேசவே மாட்டேங்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை வானத்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது சும்மா தான் இருக்கேன், என்ன உன் பேச்சில் ஒரு தடுமாற்றம் தெரியுது. தடுமாற்றமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சாப்பிட்டியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும். சாப்பிட்லன்னா வாங்கிட்டு வந்தால் கொடுக்க போகிற, சொல்லு வானதி, வேணும்னா வாங்கிட்டு வந்து கூட கொடுக்குறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என் அம்மா இப்போல்லாம் எனக்கு ஒழுங்காக சமைச்சே போடுறதில்ல. காலையில் சாப்பாடு செஞ்சு வச்சாங்கன்னா மதியம் நைட்டுன்னு அதவே வச்சிடுறாங்க. முன்னாடியெல்லாம் எனக்கு 3 வேளைக்குமே சுட சுட சமைச்சு போடுவாங்க. ஆனால் இப்போ அவங்க பேச்சை கேட்காம ஆடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒழுங்காக சமைச்சு கூட போட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் போல் இருக்குது. இது மட்டன் எதுவும் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லவும், வானதி நான் எப்படி உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியும், வேணா நாங்கள் வீட்டில் சமைச்சு வைக்கிறோம், அப்போ வந்து சாப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லவும், நல்ல ஐடியா தானே அப்படின்னு சொல்லவும், உடனே சோழன் இருந்துட்டு, டேய் நம்ம நாளைக்கு குலதெய்வ கோவிலுக்கு போகிறப்போ எப்பட்றா இன்னைக்கு கறியெல்லாம் சாப்பிட முடியும், கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடவே முடியாது, இல்லைன்னு சொல்கிறா, ஏன்னா இன்னொரு நாளைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம பாண்டி இருந்துட்டு, வானதி இன்றைக்கி முடியாது, இன்னும் ஒரு 3-4 நாள் கழிச்சு வேணா வரியா அப்படின்னு சொல்லவும், ஏன் இன்றைக்கி என்ன உங்ககிட்ட பணம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு எல்லாருமா சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போகலான்னு இருக்கோம், அதான். என்ன மட்டும் கூப்பிட மாட்டியா பாண்டி, நீங்கள் மட்டுமா போக போகிறீங்க, என்னையும் கூப்பிட்டுருந்தா நானும் வருவேன்ல அப்படின்னு சொல்லவும், சரி நீயும் வரதாந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாங்க. சரி பாண்டி, நான் ஃபோனை வைக்கிறேன், ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிஸ் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ வானதி, என்ன கிஸ்ஸெல்லாம் கேட்குற, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பல்லவனும் சோழனும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அவங்களால சிரிப்பை அடக்கவே முடியல, கையை வந்து வாயில் வச்சு பொத்திக்கிறாங்க. ஐயோ சிரிப்பை அடக்க முடியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இங்கே நிலாவுமே பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனுக்கு ஒரே ஷையாக இருக்குது. வானதி அதெல்லாம் எதுவும் வேண்டாம் வானதி, நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. உடனே நம்ம பல்லவன் வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க, ஒரு கையை, இன்னொரு சைடு நம்ம சோழன் பிடிச்சிக்கிறாங்க. டேய் விடுங்கடா அப்படின்னு சொல்லுவோம். என்ன பாண்டி, அப்போது என்ன உனக்கு பிடிக்கலையா, எனக்கு அப்போது கிஸ் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லவும், ஐயோ வானதி ஃபோனை வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாண்டி, அப்போது என்னை கழட்டி விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணலான்னு நினைக்கிறியா, அப்போது என்னை உனக்கு பிடிக்கல, எனக்கு கிஸ் கொடுக்க மாட்டேன், இங்கே பாரு பாண்டி, நீ இப்போ மட்டும் கிஸ் கொடுக்கல அப்படின்னா நான் அட்டக்கிறதே வேற, நான் இப்போவே அங்கே கிளம்பி வந்துடுவேன், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் நிற்க வச்சு கிஸ் கேட்பேன், பரவாயில்லையா பாண்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே சோழன் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே, வானதி உனக்கு தைரியம் அதிகம்தான், கிஸ்ஸு அவன் கொடுக்கல அப்படின்னா நீ எங்கள் வீட்டுக்கே வந்து எங்கள் எல்லார் முன்னாடியும் கிஸ் வாங்கிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பேசவும், இங்கே வானத்துக்கு படபடன்னு வருது. ஐயோ என்ன எல்லாருமா பேசுகிறாங்க, ஒருவேளை ஸ்பீக்கரில் இருக்குமோ, அதுக்கு தான் பாண்டி இப்படி மாறி இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வானதி வந்து ரொம்பவே பதட்டமாக ஒரு மாதிரி இருக்கு அவங்களுக்கு. டே பாண்டி என்னடா ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டுட்டு விளையாடிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவோம். நான் தான் வேணான்னு சொன்னேன்ல, நீ தானடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்த, எனக்கு இப்போ அவமானமாக இருக்குடி. அதில் என்ன அவமானம்,
நீ எனக்கு புருஷனாக தான் ஆக போகிற, கிஸ் கேட்குறதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஐயோ அவமானமாக போச்சு, இப்படி ஸ்பீக்கரில் இருக்கிறது தெரியாமல் நம்ம பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி வந்து ஒரு மாதிரி ஷையாக ஆகுறாங்க. இன்னொரு சைடு பாண்டியனை எங்கள் சோழனும் பல்லவனும் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. என்னென்ன உங்கள் லவ்வு வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு போல், விட்டா நீங்கள் குழந்தைய பெற்று கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருவீங்க போல், அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, டே பல்லவா இதெல்லாம் உனக்கு பேச வேண்டிய வயசாடா அப்படின்னு சொல்லுவோம். அண்ணா எனக்கும் கல்யாணம் பண்ணுற வயசுண்ணே, இதெல்லாம் நான் பேசலாம், ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே எல்லாருமே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கும்பிட்டு முடிச்சதுமே அங்கே பிரசாதமெல்லாம் கொடுக்குறாங்க. அது எல்லாருமே வாங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. அதே கோவிலுக்கு தான் இங்கே நம்ம பல்லவனோட அம்மாவுமே வராங்க. இப்போது இவங்க எல்லாருமே ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க அம்மா சாமி கும்பிட்றதுக்காக வராங்க. இப்போது நிலா திரும்பி பார்க்குறாங்க, அவங்க அம்மா தான் அது. இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க. எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் நம்ம ஃபஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு போகிறப்போ நம்ம எதிர்க்க வந்து நம்மளை இடிச்சிட்டு சாரி கேட்டு போனாங்களே, அதே முகத்தை எங்கேயோ பார்த்தோமே, ஃபோட்டோவில் பார்த்து, ஓ பல்லவனோட அம்மா, இவங்க தானே பல்லவனோட அம்மா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. திரும்பி பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பக்கத்தில் நடேசனுமே இருக்காங்க. நடேசனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, ஏங்க பல்லவனோட அம்மாவை நான் இங்கே பார்த்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நடேசன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன உனக்கு எங்கே வந்தாலும் உனக்கு இதே வேலை தானா, பல்லவனோட அம்மா எங்கே, யார் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதவே கேட்டுக்கிட்டே இருப்பியா, ஏதாவது கனவு இது கண்டிருப்பேன், அவளாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க சத்தியமாக நான் பார்த்தேங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நடேசனுமே ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. அங்கே பாருங்கள் அதுதானே பல்லவனோட அம்மா அப்படின்னு சொல்லவும் அவங்கள பார்த்ததுமே இங்கே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க நம்ம நடேசன். இவ இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஒரு நிமிஷம் மூச்சு பேச்சே இல்லைன்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு, அங்கிள் அதுதானே பல்லவனோட அம்மா அப்படின்னு சொல்லவும், அது வந்து நீங்கள் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா நான் ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், அவங்க தான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏங்க அங்கிள் அவங்க இதே ஊரில் தான் இருக்காங்க, ஏன் அவங்க தனியாக பிரிஞ்சிருக்காங்க, அவங்க இந்த ஊரில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் எதுவுமே சொல்கிறதுக்கே தயங்குறாங்க. அங்கிள் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, பல்லவன் பாவம் இல்லை, அவனோட அம்மா இதே ஊரில் தான் இருக்காங்க, அந்த விஷயமும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அவங்க ஏன் இங்கே இருக்கணும், அவங்கள நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வரலாம்ல, பாவம் பல்லவனும் அவங்க அம்மா கூட இருந்த மாதிரி இருக்கும், காலையில் கூட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணான் தெரியுமா, தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட போய் பேசுங்க, அவங்கக்கிட்ட பேசி நம்ம வீட்டுக்கே கூப்பிடுங்க அங்கிள், இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அவங்க கூப்பிட்டா வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருமா, நானே பயங்கர அதிர்ச்சியில் இருக்கேன், என்ன அங்கிள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே இங்கே நம்ம சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன் இவங்க எல்லாருமே வராங்க. என்ன 2 பேரும் குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், அது வந்துன்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து பதட்டத்தில் உளறிடுறாங்க. அது வந்து பல்லவா உங்கள் அம்மா அதை இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி காட்டுறாங்க. எங்கள் பல்லவன் பயங்கர அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என் அம்மாவா, எங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பாரு பல்லவா, அவங்க தான் உங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், போய் முகத்தை பாரு போ அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லவும், நடேசன் இருந்துட்டு, டே பல்லவா நீ போக வேண்டாம் இருடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் என் மேலே இருந்து கையெடுங்க, நீங்கள் யாரோ நான் யாரோ, உங்களை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது, தேவையில்லாமல் எனக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணுறதோ இல்லை எனக்கு ஏதாவது சொல்கிறதோ வச்சுக்காதீங்க, நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேகமாக ஓடி போயிட்டு அவங்க அம்மா முன்னாடி நிற்கிறாங்க. அவங்க அம்மா பல்லவனை பார்த்துட்டு ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அவங்க முன்னாடி நின்றதுமே ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் வந்து சொல்கிறாங்க, யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் பேசுகிறாங்க. எங்கள் பல்லவனுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாருங்கள் உங்கள் பையன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, யார் இவங்கன்ற மாதிரி ஒதுங்கிட்டு போகிறாங்க.
உடனே இங்கே பல்லவனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. உடனே நடேசன் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வராங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பல்லவா நான் வரல விடுடா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே இங்கே நம்ம பல்லவன் தரன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இங்கே அவங்க அம்மா முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. நடேசனை பார்த்ததும் தான் இங்கே நம்ம பல்லவனோட அம்மாவுக்கு எல்லா ஞாபகமும் வருது. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம நடேசனுமே பார்த்து பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போது எல்லா உண்மையுமே வெளியே வரப்போகுது. நம்ம பல்லவனுக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியாவது அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும், அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், அவங்கள இனிமேல் சந்தோஷமாக கஷ்டப்பட வைக்காமல் பார்த்துக்கணுன்ற மாதிரி பல்லவன் யோசிக்கிறாங்க. இப்போது நடேசன் கூப்பிட்டா அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கு வருவாங்களா இல்லை வரமாட்டாங்களா? வந்தால் நல்லாயிருக்கும், பல்லவனுக்குமே அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், பல்லவனுமே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்றது தான் டவுட்டு. அதே சமயம் இங்கே நடேசன் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்கு வான்னு சொல்லியும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஒரு வேளை நம்ம பல்லவன் வந்து நான் தான் உங்கள் பையன், நீங்கள் என் கூட வந்தாகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வருவாங்களா? வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.